இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரையன் சித்தப்பா கூட போன்ல பேசினது யாரா இருக்கும்? அவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க தான் கல்யாணத்தையே ஏத்தி விட்டு நம்ம குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறாங்களா? அதையே அவங்க செய்யணும். அதனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே புரியலையே. நாமளும் எப்படியோ யோசிச்சு பார்த்தாச்சு. ஆனா அந்த பேஸ்ட்ல கெமிக்கல் கலந்தது யாருன்னு தெரியலையே. நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. முதல்ல யாருன்னு கண்டுபிடிப்போம். மாமா, நம்ம வீட்டுல நடக்கிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன விஷயம்? பெரிய மாமாக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவரோட பொறுப்பை எல்லாம் குணசேகரன் மாமாக்கு கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க. தெரியும். அதுக்கு என்னப்பா? இல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா பெரியப்பா கூட தானே இவ்வளவு நாளா இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல. அப்ப அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதா சரி. அப்படி சின்ன மாமா கிட்ட பொறுப்பு கொடுத்தா சின்ன மாமா எடுக்கிற எல்லா முடிவுலையும் கல்யாணியத்தை தலையிடுவாங்களே. எங்க அம்மா எடுத்த முடிவை எங்க அப்பா எப்ப சரின்னு சொல்லிருக்காரு? அவங்களுக்கு ஆப்போசிட்டா தானே பேசுவாரு. இனியும் அப்படிதான் இருப்பாரு. இல்ல மாமா, இந்த விஷயத்துல கல்யாணியத்தையே யாரும் தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஏய், எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க யார் பேச்சையும் கேட்கிற ஆள் கிடையாது. அப்புறம் இது அண்ணன் தம்பி அவங்களுக்குள்ள பேசிக்க வேண்டிய விஷயம். நாம அதுல தலையிடாம இருக்கிறதா நல்லது. பெரிய மாமா மாதிரி நீ சீக்கிரமா ஆக போறேன்னு நான் சொன்னேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் அது நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடனே அந்த அளவுக்குலாம் யோசிக்க வேணாம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாதான் முடிவெடுக்கணும். பெரிய மாமா அவருக்கு அப்புறம் உன்ன சொல்லாம வேற யார சொல்ல போறாங்க? நீ வேணா பாரு. பெரிய மாமா கண்ணை முழிச்சதும் எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட தான் கொடுக்க போறாரு. சொல்லுங்கம்மா. அப்பா கண்ணு முழிச்சிட்டாருடா. அப்படியா? எப்பமா? இப்பதான். சரிங்கம்மா, நாங்க உடனே கிளம்பி வரோம். வேணாண்டா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சலு? டாக்டரு அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு. நான் இப்ப உடனே அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க மட்டும் தனியா அப்படிமா கூட்டிட்டு வருவீங்க? நம்ம டிரைவர் தம்பி தான் இருக்காரு இல்லப்பா. சரிம்மா, பாத்து வாங்க. சரிப்பா. அப்பா கண் முடிச்சிட்டாராம். எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். வா. பாட்டி, சித்தி, சித்தப்பா. என்னாச்சுப்பா? என்னப்பா? அப்பா கண் முடிச்சிட்டாரு. கடவுளே. டாக்டர் அம்மா கிட்ட டிஸ்சார்ஜ் ஆக சொல்லிட்டாராம். அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. கரிகாலா, அண்ணனை அண்ணி தனியாக கூட்டிட்டு வருவாங்க. நாம வேணா போய் கூட்டிட்டு வரலாமா? அதான் நானும் கேட்டேன் சித்தப்பா. அதுக்கு அம்மா வேணாம், டிரைவர் தான் கூட இருக்காருல்ல, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சரி. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உங்க அண்ணன் வந்ததுமே அவர்கிட்ட பேசிருங்க.